Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry theorem 5 Pythagoras theorem. Very important theorem. So the theorem very important. உங்கள் ஹையர் ஸ்டடீஸ் அதுக்கு மேலே உங்கள் லைஃப்பில் கூட யூஸ் ஆகக்கூடிய ஒரு தியரம் சொன்னீங்கன்னா அது இதுதான். ஸோ இந்த பித்தாகரஸ் தியரம். இந்த பித்தாகரஸ் தியரம் நீங்கள் மேத்ஸ் வீக்கராக இருந்தாலும் மேத்ஸ் ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சவங்க கூட இந்த தியரத்தை கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் வித் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த தியரத்துடைய மற்ற தியரத்தை படிக்கிறதோடு இந்த பப்ளிக் நேரத்தில் இந்த தியரத்தை முதல்ல படிச்சுட்டு போங்க. இந்த தியரத்தை படிச்சுட்டு மற்ற தியரத்தையும் படிச்சிங்கன்னா இந்த தியரம் வந்தால் கூட நீங்கள் எழுதிடலாம். இல்லை மற்ற தியரம் படிக்கணும். பட் இதுக்கு மொதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நான் சொல்கிறேன். ஸோ நான் ஈஸி பித்தாகரஸ் தியரம் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் a right angle triangle the square and the opposite hypotenuse is equal to the sum of the squares on the other two sides. அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னது? இந்த மாதிரி வந்துக்கிறேன். உங்கள் புக்கில் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து சாதாரண ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். வேணி இப்படி பாருங்கள், இங்கே பாருங்கள், கொஞ்சம் அந்த இடது பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா அழகாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியும். இது உங்களுக்கு 90 டிகிரி, இதான் அவங்க 90 டிகிரி. ஏன்னா அங்கே என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரே ஒரு விஷயம் தான் கொடுத்துருப்பாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால ஏதோ ஒரு ஆங்கிளில் 90 டிகிரி, இதெல்லாம் அவங்க 90 டிகிரி, இதெல்லாம் நல்லா வளையுது பாருங்கள். ஆனால் இது பாருங்கள் 90 டிகிரி தானே. தலைகளை வச்சு பாருங்கள். இல்லைனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் இந்த ஸ்கேர் தானே ரைட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பி பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பி கொஞ்சம் இப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு 90 டிகிரி இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுதான். அப்போது இப்படி ஒரு 90 டிகிரி வச்சுக்கோம். இது ஏ ஆங்கிள் ஏயில் தான் உங்களுக்கு ஏற்ற 90 டிகிரி போட்டிருக்கேன். சி ஆங்கிள் ஏயில் தான் உங்களுக்கு 90 டிகிரி போட்டிருக்கேன், அதை மறந்துடாதீங்க. இதுதான் உங்கள் கிவனே. ஸோ ப்ரூஃப் ஸ்டேட் பண்ண ஆரம்பிக்கிறது இந்த கிவன் சொல்லிட்டு இதை தான் எழுதணும் நீங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி இதை கொடுத்துருக்காங்க. நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மிச்சத்தை பாருங்கள். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஒன் தான் கிவன் த ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போடென்யூஸ். இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அவ்வளோதான். ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போடென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் அந்த அதர் டூ சைட்ஸ். ஸோ ஹைப்போடென்யூஸ் வருவது இதுதான். அதாவது அந்த 90 டிகிரி பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஹைப்போடென்யூஸ். ஸோ வேறு அவருக்கு நார்மலான ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டு வரைக்கிறேன். இதுதான் ஒரு ஹைப்போடென்யூஸ். அந்த 90 டிகிரி எங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடியது ஹைப்போடென்யூஸ். ஸோ அதுதான் அது 90 டிகிரி தான், இதுதான் அவங்க ஹைப்போடென்யூஸ். ஸோ அந்த ஹைப்போடென்யூஸ் எழுதிக்கங்க. ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி இல்லை உங்களுக்கு ஹைப்போடென்யூஸ். ஸோ இங்கே என்ன ட்ரையாங்கிள்னா பிசி ஸ்கொயர். ஸோ இங்கே பிசி ஸ்கொயர் தான் ஹைப்போடென்யூஸ். ஸோ அதை நான் ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆர் அதர் டூ சைட்ஸ், மிச்ச டூ சைட்ஸ் இந்த சைடும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணணும். ஸோ அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் எழுதாது. புரிஞ்சா? ஸ்கொயர் ஜனாச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை. அதாவது இப்போ பிசின்னு எடுத்துக்கிட்டீங்க, பிசி த ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் நத்திங் வித் பிசி ஸ்கொயர். கரெக்டு தானே? ஸோ அதுதான். ஸோ அப்படின்னாச்சுன்னா அதுவே அதர் டூ சைட்ஸ் ஸ்கொயர்னா ரெண்டத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர், இது ஏசி ஸ்கொயர், இது ஏபி ஸ்கொயர். சம் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ரெண்டு என்ன பண்ணணும்? சம் பண்ணணும். நவ் அதுதான் அவங்க ப்ரூஃபு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா ஒரே சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ட்ரா ஏடி பேரலல் டு பிசி, சாரி பெர்பெண்டிகுலர் டு பிசி. ஸோ ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி இதுதான். ஸோ இந்த பாயிண்ட் டின்னு வச்சுக்கோங்க. பிசி பெர்பெண்டிகுலர் என்ன? பெர்பெண்டிகுலர்னா இதுதான் பெர்பெண்டிகுலர். ஸோ இதை மாதிரி இருக்கணும். இதுக்கு பிசிக்கு டிஏடி பெர்பெண்டிகுலர் இருக்கிற மாதிரி வளர்த்திக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் எல்லாம் போட்டோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசனுக்குள்ளே போயிடலாம். திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் திஸ் இஸ் ரீசன். ரைட் ஹேண்ட் சைடு ரீசன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது சிமிலாரிட்டி எல்லாம் ரெண்டு தான் வரும், ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூவ்மெண்ட்டில் 2 ட்ரையாங்கிள் இருக்கு போகிறேன். ஸோ அது என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, ஒன்று ஏபிசி, ஒன்று டிபிஏ, ஒன்று டோட்டல் ட்ரையாங்கிள் அண்ட் திஸ் ஏடி டிபிஏ. இந்த ட்ரையாங்கிள் அதாவது இதான் உங்கள் ட்ரையாங்கிள் டிபிஏ. இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுக்க போகிறேன். ஸோ இதுவும் ஃபுல் ட்ரையாங்கிளும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிபிஏ. ஸோ இங்கே பி நடுவில் வைக்கனா, இங்கே பி நடுவில் வைக்க. ஸோ டிபிஏ அப்படி. இப்போ இதில் என்ன காமன்? பி காமன். ஏன் நீங்களே பாருங்கள், அதுதான் உங்களுக்கு ரீசன். இதில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. கிவன் பிஏசி 90, ஆங்கிள் ஏ 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் ஏ. ஸோ அதில் என்ன தெரியுது? பி ரெண்டுத்துக்குமே காமன் அது வருது. ஸோ அதுவும் ரீசன். ஸோ அண்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணீங்க? ஆங்கிள் பிடி 90 டிகிரி கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? டி 90 டிகிரி பாருங்கள், இது 90 டிகிரி தானே இல்லையா? 90 டிகிரி தானே. ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டால் ரைட் ஹேண்ட் சைடாக ரெண்டுமே 90 டிகிரி. அப்போ தான் பெர்பெண்டிகுலர்னு சொல்ல முடியும். இப்படி லைன் இருக்கா, இதுவும் 90, இதுவும் 90. அப்படின்னா தான் உங்களால் அது பெர்பெண்டிகுலர் லைனே சொல்ல முடியும். ஸோ அதான் இந்த சைடு 90, இதே 90 தான் இருக்குது.
ஸோ இதை வச்சு நீங்கள் அழகாக எழுதிக்கலாம். இதை இது வந்து 90 டிகிரி. அப்போ இதில் வந்து பி காமனாக இருக்குது. ஸோ பாருங்கள் ட்ரையாங்கிளே போட்டு பாருங்கள். ஏபிசி தான் சொன்னேன். ஸோ பி இருக்குது அதில், அதே போல் ஏபிடி அதுலேயும் பி இருக்குது. ஸோ ரெண்டாவது பி இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஏ கூட காமனாக இருக்குது. பட் வி கேன் நாட் ரைட் ஏ இஸ் ஏ காமன். ஏன்னா ஏன்னு சொன்னாச்சு அங்கே பாருங்கள் இங்கே இருக்குது, ஒன்று இங்கே இருக்குது. அப்போ அது சேஞ்ச் மாறுது. பட் பிஏ பாருங்கள் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. அதனால தான் பி இஸ் காமன். அப்படி இல்லாட்டி நீ டிபிஏ இருக்க, டிபிஏ எடுத்தாலும் அவங்களுக்கு என்ன தான் வரும், இந்த ஆங்கிள் வரும். அதுபோல் ஏபிசி எடுத்தாலும் இதே ஆங்கிள் தான் வரும். ஆனால் ஏக்கு இந்த டிபிஏக்கு எடுத்தாலும் இது மட்டும் வரும், இது ஏபிசிக்கு எடுத்தாலும் இது ஃபுல்லாக வரும். ஸோ தப்பு, அப்படி எடுக்க முடியாது. ரெண்டு ஆங்கிள் டிஃபர் ஆகும். பட் பிக்கு ரெண்டுமே காமன் ஆகும். ஸோ அதனால தான் பி எடுத்துருக்கோம் நம்ம. புரிஞ்சுதா? ஸோ பி இஸ் காமன். அப்போ இன்னொன்று சொல்லிட்டோம், என்னது, ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிடிஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதான் ரீசனில் சொல்லியிருக்கோம் பாருங்கள். கான்செப்ட் மூலமாட்டு பிடிஏ என்பது 90 டிகிரி, கிவனில் வந்து பிஏசி வந்து 90 டிகிரி. பிஏசினா வேறு எதுவும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டில் எடுத்து சொன்னேன் பார்த்தீங்களா, சைடில் திருப்பி வச்சு பாருங்கள் 90 டிகிரி மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ராயிங் அந்த ஆங்கிள்லாம் 90 டிகிரி பிஏசி. பிடிஏ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாட்டு போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இதுதான் 90 டிகிரி. ஸோ இதுதான் பிடிஏ 90 டிகிரி. ரெண்டு 90 டிகிரி இருக்கனால ரெண்டு பக்கம் ஈக்குவல் பண்ணி 90 டிகிரி போட்டிங்கன்னா அப்போ ரெண்டு ஆங்கிள், ஒன்று பிஎஸ் காமன், ஒன்று இது. ஸோ அப்படி என்ன சொல்லலாம், ஏஏ சிமிலாரிட்டி மூலமாட்டு பை ஏஏ சிமிலாரிட்டி. நீங்கள் படிச்சிருக்கீங்க ஏஏ சிமிலாரிட்டி. ஏஏ சிமிலாரிட்டி மூலமாட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிடிஏ டிபிஏன்னு சொல்லுவீங்க. நான் காரஸ்பாண்டிங் சைட்ஸ் இருக்காங்க. ஏபி பை டிபி இஸ் ஈக்குவல் டு பிசி பை டிஏ, பிசி பை ஏபி. அது பிஏ தான் ஏபினாலும் ஒன்று தான். ஸோ அதாவது அந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் லாஸ்ட் செகண்ட் மட்டும் எடுங்க. ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எடுக்க தேவையில்லை, அது உங்களுக்கு வேண்டாம். அது ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. ஸோ இந்த ஏபி பை டிபி இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏபி அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்ன கண்டுபிடிச்சா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஏபி இன்ட்டு ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் டிவி. இதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. நான் இதை எழுதிக்கிறேன். இது என்ன நாள்னு சொல்லிட்டு ஏஏ சிமிலாரிட்டி ஆக்சுவலாக இங்கே தான் எழுதணும். இதில் பை ஏஏ சிமிலாரிட்டி கொள்ள ஸ்டெப்பு தான் இது உங்களுக்கு. அவ்வளோ. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் போகலாம். செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் ரெண்டு ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டில் உள்ளது ஆக்சுவலாக அதே ட்ரையாங்கிள் தான். ஏபிசி கம்பேர் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு இன்னொன்று என்னது டிஏசி. உடையுமே டிஏசி இதுதான் டிஏசி. நான் இதை அழிச்சிடுறேன். ஸோ இதுதான் அவங்க டிஏசி 90 டிகிரி. ஸோ ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கணும். அது என்ன டிஏசி என்ற ஆங்கிள் இருக்கணும். இதில் சி காமன். ஏன் நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த ஏ டிஏசி இந்த இதில் ஏ எடுக்க முடியாது. ஏன்னா இதில் ஏ என்பது என்ன தான் வரும், இது போல தான் வரும் இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் டிஏசியில். பட் ஃபுல் ட்ரையாங்கிள்னா இவ்வளோ ஆங்கிள் வந்துடும். அப்போ ஏ எடுக்க முடியாது, டி எடுக்க முடியாது. ஏன்னா டி காமனே கிடையாது. ஏன்னா ஒன்று பி காமனாக இருக்குது, ஒன்று ஏபிசி, ஒன்று ஏடிஎஸ், அது வராது. அப்போது சி மட்டும் தான் இருக்குது. ஸோ சி மட்டும் தான் காமன், ரெண்டுக்குமே காமனாக இருக்கும். இது ரெண்டும் சேமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஏடிசி டிஏசி என்ற ட்ரையாங்கிள் எடுத்தாலும் இந்த சி என்ற ஆங்கிள் இருக்கும், ஏபிசி என்ற ட்ரையாங்கிள் எடுத்தாலும் சி என்ற ஆங்கிள் காமனாக தான் இருக்கும். ஸோ அது ஒன்று எழுதிக்கலாம். ஸோ ஆங்கிள் சி இஸ் காமன். இன்னொன்று நான் என்ன சொன்னேன், அதான் ரீசனாக எழுதணும். சி இஸ் காமன் ஒன்று. இன்னொன்று கிவன் பிஏசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது நம்மள ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாட்டு நான் என்ன சொன்னேன், ஒரு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் ஒரு பெர்பெண்டிகுலர் போட்டிங்கன்னா இதில் ஒன்று இதுவும் 90 இதுவும் 90. அப்போ தான் உங்களுக்கு டோட்டலில் என்னுடைய என்ன கிடைக்கும் 190 சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாட்டு நம்மளுக்கு ஏடிசி என்ற ஆங்கிளும் 90 டிகிரி தான் கிடைக்குது. பாருங்களேன், ஏடிசி பார்த்தீங்களா, இதுதான் 90 டிகிரி. நான் சொன்னேன் இது 90 டிகிரி வரும்ன்ட்டு. ஸோ இந்த 90 தான் 180 வரணும்னா, அதாவது ஒரு லைனுடைய ஆங்கிள்னாலே 180. ஸோ இங்கே 90னா இங்கே 90 தான் டோட்டலாக 180 வரும். ஸோ அப்போ இது ஒரு 90. அப்போ இந்த 90 ஆக்சுவலாக இந்த ஏடிசி ஒரு 90 டிகிரி அது உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ அப்போது இதில் என்ன சொல்லலாம்னா ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொல்லலாம். அப்போது ப்ரூவில் எழுதும்போது பை ஏஏ சிமிலாரிட்டி என்ன கிடைக்கும்னா ஒரு ட்ரையாங்கிள் சிமிலர், ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அது சிமிலர் கிடைக்கும். ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஏசி அப்படி சொல்லி கிடைக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுக்காங்க ஏபி பை. ஸோ இதில் வந்து என்ன எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2 எடுக்க தேவையில்லை, பிகாஸ் ஃபஸ்ட்டு 2 இஸ் நாட் நீடு. ஏசி பை டிசி அதை எடுத்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் அண்ட் தேர்டு. ஃபஸ்ட்டு 2 எடுக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு தேர்டு எடுத்துக்கோங்க. அதில் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2வும் லாஸ்ட் 2 எடுக்கணும். இல்லை லாஸ்ட் 2 எடுக்கணும், ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எடுக்கணும், ஃபஸ்ட்டு 2 எடுக்கணும், ஃபஸ்ட்டு தேர்டு. இதுதான் ஃபஸ்ட்டு தேர்டு ஏசி. ஸோ ஏசி பை டிசி இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏசி. ஸோ ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் டிசி செகண்ட் இக்குவேஷன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸ் போட தேவையில்லை, ஜஸ்ட் ஆடிங் 1 and 2 என்ன வரும் ஆக்சுவலாக நம்ம இங்கே என்ன வச்சோம், ஒன்று ஏபி ஸ்கொயர் ஈக்குவேஷன் 1ல் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் டிபி. இங்கே வந்து என்ன கிடச்சிருக்குன்னா பிசி ப்ளஸ் டிசி அப்படி சொல்லி கிடச்சிருக்கு. நோ யூ சி ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி இது பிடி
பிடி தான் நினச்சிருந்தது பிடி அதான் டிபி இந்த ப்ளஸ் பிசி இன்ட்டு டிசி. இதில் பிசி காமனாக இருக்குதா எடுத்துடலாமா வெளியே? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் டிசி. நவ் கவனமாக வருங்க, பிசி ப்ளஸ் டிசியை பிடி ப்ளஸ் டிசி இது என்ன வரும்? பிசி. இந்த பிடியும் இந்த பிசி டிசி ஆட் பண்ணிங்கன்னா என்னது? பிசி டோட்டல் அடைக்குமா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஏவி ஸ்கொயர் நான் பின்னாடி எடுத்துக்கிறேன். ஸோ ஏவி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் அது அப்படியே தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த பிடி ப்ளஸ் டிசி பதிலாக என்ன போட்டுக்கலாம்? பிசின்னு போட்டுக்கலாம். அப்போ பிசி இன்ட்டு பிசி தட் இஸ் நத்திங் பட் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்னு சொல்லி கிடைக்கும். ஹென்ஸ் த ப்ரூஃப்னு சொல்லி இந்த தியரத்தை நீங்கள் முடிச்சிட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு தியரம். ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ ஒரு ட்ரையாங்கிள் போட்டிங்க, அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அது ஏ 90 டிகிரி. அதை நீங்கள் பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிங்க, ஏடி என்ற லைன் வரைஞ்சிங்க. தென் நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுத்தோம் சிமிலர் ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஒன்று வந்து டோட்டல் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஒன்று வந்து ஏபிடி அப்படி சொல்லக்கூடிய எந்த ட்ரையாங்கிள் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் அதை வச்சு நம்ம சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணி ஒரு ஸ்டெப் கண்டுபிடிச்சோம் ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து நீங்கள் டோட்டலாக ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தீங்க, அதை ஏபிசி என்ற ட்ரையாங்கிள், தென் ரைட் ஹேண்ட் சைடு ஏடிசி என்ற எடுத்து ஒரு ஸ்டெப் ப்ரூவ் பண்ணி சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணி நம்ம செகண்ட்னு சொன்னீங்க, செகண்ட் ஈக்குவேஷன் இப்படி சொன்னீங்க. இதில் அப்புறம் தென் ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சி அதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் கிடைக்கும். இதில் பிடி ப்ளஸ் டிசி என்பது உங்களுக்கு பிசி. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா தியரம் கிடச்சிரும். நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண நினச்சிருந்தா அதே கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான் அந்த தியரம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.